இப்போ உங்களுக்கு எனக்கு சிங்கார ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களும் கமல் சாரோட ஃபேன், நானும் கமல் சாரோட ஆமா, ஃபேன். ஆமா. தமிழ் சினிமாவ ரசிக்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு லைப்ரரி. ஆமா. அவர டச் பண்ணாம தமிழ் சினிமாக்குள்ள வர முடியாது. வரவே முடியாது. சோ நீங்க சிலாகித்த விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. நானும் எனக்கு அப்படியே நான் கத்துக்கிறேன் உங்ககிட்ட. ஏ அவர்ட்ட எ இருந்து என்ன எவ்வளோங்க சிலாகிச்சீங்க? சொல்றது? என்ன எங்கேருந்து சொல்றது? நான் நான் சும்மா போர் அடிச்சதுன்னா அவர் படம் தான். நேத்து கூட வந்து அப்படியே YouTubeல வந்து என்னோட கன்டென்ட் வீடியோ போடுறதுக்காக அப்படியே எடிட்லாம் பண்ணிட்டு போர் அடிச்சது. ஓகே. எடுத்தோனே ஃபோன் வீடியோ டிவி ஆன் பண்ணோனே, ஓகே பம்மல் கே சம்பந்தம் பார்க்கலாம். ஆஹா. பஞ்சதந்திரம் பார்க்கலாம். அப்படிதான் மைண்ட் செட் ஐயோ! போகுது. பஞ்சதந்திரம்ல கிளாஸ்ல. நேத்து சும்மா பஞ்சதந்திரம் எத்தன வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. 100 வாட்டிக்கு மேல பார்த்துருப்பேன். ஆனா இன்னைக்கும் எனக்கு சிரிப்பு வருது. ஆமா. பார்த்து நல்லா ஜாலியா உட்கார்ந்து மனம் விட்டு சிரிக்க முடியுது என்னால. ஆ அ இது மைக்கேல் மதன காமராஜன்லாம் வந்து நீங்க வந்து எவ்ளோ டீகோட் பண்ணிக்கிட்டே போலாம் உள்ள. நிச்சயமா. எவ்ளோ டீகோட் பண்ணாலும் அதுல ஏதாவது ஒண்ணு வந்து இருந்துட்டே இருக்கும். அது மாரி இவரு ஒரு பெரிய பெர்ஃபார்மர் தானே. இவருக்கு நடிப்பு மட்டும் தான் பார்க்கணும் அப்டின்னா, அப்படி இருக்கவே இருக்காதுங்க. இல்ல, எல்லா இல்ல, இல்ல. கிராஃப்ட்லயும் நீங்க கத்துக்கவே ஆமா. முடியும். டிஓபியா, டைரக்ஷனா, இல்ல கண்டிப்பா. காஸ்டியூம் எல்லாத்துலயும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. இப்ப அதுதான் சினிமா லவ்வுங்கிறது அதுதாங்க உண்மையிலேயே. அவரு குட்டி, குட்டி விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு அவரு. ம். நீங்க வ மைக்கேல் மதன காமராஜன் மாரி ஒரு ஸ்கிரிப்ட் இன்னைக்கு யாராவது நெனச்சு எடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. சேலஞ்ச் பண்றேங்க. ம். வாய்ப்பே இல்லங்க. அது மாரி ஒரு படம், அது மாரி ஒரு இது. நீங்க அந்த மாரி ஒரு நடிகன் இத்தன 4 கேரக்டருக்கும் ஒரு சின்ன சாயல் கூட இல்லாம, பெரிய அப்பலாம் ப்ராஸ்தெடிக் மேக்கப் கூட கிடையாதுங்க. எஸ். இப்பலாம் வந்து ப்ராஸ்தெடிக் மேக்கப் போட்டு ஒருத்தன டிஃபரெண்ட்டா காமிக்கணுன்ற இது இருக்கு. தசாவதாரத்துல அந்த பாட்டி கேரக்டர்லாம் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு அப்டின்ற மாரி. எக்ஸாக்ட்லி. அதுக்கு அவரோட மெனக்கெடல் இருக்குல்ல. ம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அவரு வந்து ஒரு சினிமா சயின்டிஸ்ட்ன்னு சொல்லலாம். நிச்சயமா. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்ளோ ஆராய்ச்சி பண்றாரு. இன்னைக்கு நீங்க இண்டஸ்ட்ரியில நீங்க யூஸ் பண்ற முக்காவாசி 99% நான் சொல்லுவேங்க. இருக்கிற எல்லா எக்யூப்மென்ட்ஸும் அவரு கொண்டாந்தது. நிச்சயமா, நிச்சயமா. எல்லாமே அவரோட படங்கள்ல தான ஒவ்வொரு எல்லா எக்யூப்மென்ட் நீங்க யூ நேம் இட் அவரு தான் மோஸ்ட்லி அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. நிச்சயமா, தமிழ் நிச்சயமா, இண்டஸ்ட்ரிக்கு. நிச்சயமா. நமக்கு பரிச்சயமே இல்லாத நெறைய விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் கேமராவுல இருக்கோம். இருக்கும். நம்ம ஆ நெறைய விஷயங்கள் அது பண்றோம். அவரு தான் கொண்டு வந்தாரு. ஆமா. எவ்ளோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. நீ ஃபிலிம்ல இப்போ நெறைய என்ன வேணா பண்ணிக்கலாம். நெறைய டேக்ஸ் வாங்கிக்கலாம். ஆமா, பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டைம்ல ஒரு கரெக்ட்டான இதுல பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குல்லங்க. அதிகமா போனா ஃபிலிம் வேஸ்ட் ஆகும். ஆமா, அதுல கரெக்ட்டா பண்றது, அவர் கூட இருக்கிற நடிகளும் சூஸ் பண்ணி பண்ண வைக்கிறது. ஆமா.